என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி சொல்றேன். தேவதாசன் பாடின பாடல், தேவன் கொடுக்கிற செய்தி இரண்டுமே இணைக்கப்படும். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவருக்கு நான் என்ன எடுக்க போறேன்னு தெரியாது. அப்பா அம்மா கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரு தேவனோட வார்த்தை எனக்கு கொடுக்குறாருன்னா அவர் தான் என்ன நடத்துவாரு. அதனால தேவன் இந்த குடும்பத்திற்கு இன்று தரக்கூடிய வார்த்தை, ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் உங்களை தேற்றுவார். நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். ஏசாயா 66:13. ஐசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். இன்று அருமையான தாயார் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். மூவருமே தேவனுக்குள்ளாக உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்றீங்க. அதுதான் பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு பரிபூர்ணமான சந்தோஷம், எங்களுக்கும் பரிபூர்ணமான சந்தோஷம். நான் தினம் உங்களோட ஒரு ஸ்டேட்டஸ் நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இருக்கிற சந்தோஷம் தேவனுக்கு மட்டும். உலக மனுஷங்க எப்படி வேணா நினைப்பாங்க, நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கும் போது நாங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கோம், இவங்கெல்லாம் எப்படி அழகா இணைக்கப்பட்டு நீங்க இருக்கிறீங்கன்னு உலக மனிதர்கள் பொறாமப்படலாம். நான் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என்னை தாழ்த்தி சொல்றேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு. தேவனுக்காக இந்த குடும்பம் ஸ்டேட்டஸ்ல மட்டும் இல்ல, இருதயத்திலையும் தேவனோட வார்த்தையை எழுதி கொண்டே இருக்கீங்க. அதனால இந்த குடும்பம் தலைமுறையாய் தேவனுக்கு உட்பட்டு இறுதி வரை அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற குடும்பமா தான் நீங்க இருப்பீங்க. இதை ஒருவராலும் மாற்ற முடியாது. பரலோகத்தில் இருக்க தாயாரும் இதை கண்டு ஆச்சரியப்பட்டு இதான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கும் தாயாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் எங்கேயுமே சொல்லல, இங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் இதை தாழ்த்தி சொல்றேன். எப்பவுமே அங்க ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு நாங்க பாடியில போவோம். அப்பா இருப்பாங்க, அப்ப ரொம்ப சின்ன பையன். பாடல் பாடி முடிச்சிருவேன். அப்போ ஒரு பாடல் பாடினேன். தகப்பனும் தாயும் உன்னை மறந்து போகலாம், உறவினரும் உதறி தள்ளலாம், கருவினிலே கண்டவர் நான், தெருவினிலே விடுவேனோ, கலங்காதே திகையாதே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன், மகனே மகளே. பிரேயர்லாம் முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டுட்டு மேல கை வச்சு, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா. அப்பாவோட ஊழியத்தை காட்டிலும் நீ தேவனோட ஊழியத்தை நன்றா செய்வ. என்னோட கண்கள் காணலனாலும் என்னுடைய தலைமுறையின் கண்கள் காணும்னு சொன்னாங்க. ஏதோ சொல்லணும்னு நான் சொல்லல, அவர் பாக்குறாரு. என்னை தாழ்த்தி நான் சொல்றேன். நான் பொய் சொன்னா எனக்கு தான் விழ அடி, நல்லா தெரியும். தாழ்த்தி வெறுமையாக்கி சொல்றேன். எல்லா இடத்துலயும் பிள்ளைகள் ஊழியத்தை செய்யறதுல கரெக்டா இருப்பாங்க. அவங்களுடைய மருமகளும் சரி உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறத நாங்க இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா நாங்க பார்க்கோமே. இதுதான் பரலோகத்துல பரிபூர்ண சந்தோஷத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பா நான் சொல்றேன், வாழ்நாள் முழுவதும் ஒரு தாய் எவ்வாறு உங்களை தேற்றுகிறார்களோ அவ்வாறு தேவன் உங்களை தேற்றுவார். அதை காற்றிலும் உங்களை தேற்றி உங்களுக்கு ஆதரவா இருந்து ஆசீர்வாதத்தை அள்ளித்தர அவரே வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் பந்தங்கள் சொந்தங்கள் விட்டு போனாலும் தேவன் ஒருவரே பந்தமாய் சொந்தமாய் ஒவ்வொரு நிமிடமும் உங்க கூடயே இருப்பார். அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க மூலியமா உங்களுடைய அந்த ஒரு வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது கிரியேட் செய்யும். தேவன் உங்களை கண்டிப்பாக நடத்துவார். அவங்களுடைய ஜபம் வீண் போகலன்றத நான் தாழ்த்தி வெறுமையாக்கி சொல்றேன். உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படியாக தேவன் கண்டிப்பாக வைப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க நீங்க கவுன்சிலிங் கொடுக்கும் போதெல்லாம் நான் பார்ப்பேன்,
நீங்க கவுன்சிலிங் கொடுக்கறது, தேவன் உங்களை எப்படி வல்லமையா எடுத்து பயன்படுத்துற, யார் உங்களை பொறாமையா நினைச்சாலும் கவலைப்படாது. உங்களுக்காக உள்ள போயிட்டு ஜபம் பண்ணும்போது தேவன் காட்டும் காட்சி எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. தேவன் அவர்களையும் அற்புதமாக எடுத்து பயன்படுத்துவாங்க. எல்லாமே பிஜி டாக்டரேட் முடிச்சு சந்தோஷமா தான் இருப்பாங்க. அப்படியாக தான் தேவன் வைப்பார். வெறும் குறிப்பிட்ட தலைமுறைக்கு மட்டும் தேவன் அல்ல, தலைமுறைக்கும் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உலக மனிதர்கள் நம்மை வந்து கைவிட்டாலும் சரி. இன்னொரு தடவை கூட வாசிங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவேன்னு தெள்ள தெளிவா என்ன பண்ற சொல்றார். அந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா தேற்றுவார். அவர் உங்களை தேற்றினால் அதற்கு பிற்பாடு அது நான் ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. நம்ம அழுது புலம்ப அநேக காரணங்கள் இருக்கலாம். நாம் சந்தோஷமா இருக்க ஒரே காரணம் ஆண்டவராகிய இயேசு. நான் எப்பொழுது சபை ஆரம்பிக்கணும், 25ஆம் தேதி சபை ஆரம்பிக்கணும், நான் எப்ப அறிக்கை கொடுத்தனோ, நான் சபை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல விதமான போராட்டங்கள், நான் சபை வைக்கவே கூடாது அப்படின்னு பல விதமான போராட்டங்கள். ஆனா தேவன் கிட்ட ஒண்ணு சொன்னேன், யார் எனக்கு விரோதமா எழுதினாலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நீங்க நடத்துவீங்க. பலவித போராட்டத்துக்குள்ள உள்ள அவ்வளோ இருக்கு. அழுது புலம்ப சப்பா முகாந்திரம் இல்லாம இருக்கிறாங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தை தானே ஆரம்பிக்கிறேன், எனக்கே அவ்வளவு போராட்டம்ப்பா. அவர் எனக்கு சொன்ன விஷயம், மரண பரியந்தம் என்ன ஆனாலும் ஊழியத்தை விட்டு விலகாது. அதான் கேட்டேன், எனக்கு ஆத்துமாக்களே வரலனாலும் 2 ஆத்துமாக்கள் வந்தாலும் உங்களுடைய ஊழியத்தை செய்யறதுல இருந்து ஒருவரும் என்னை தடுக்க முடியாது. யார் வேணா என்ன வேணா சொல்லி கொண்டே போகணும். என்னோட வாலிப வயசு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். சுகபோகமாய் வாழ்ந்திருக்கலாம், அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்காக தான் வாழணும். வாழ்ந்தா அவருக்காக, செத்தா அவருக்காக. அவர் ஆற்றுகிறார், அவரே தேற்றுகிறார். இந்த குடும்பத்தையும் இனிமேலும் அவரே ஆற்றிக்கொண்டே வருவார். யார் என்ன சொன்னாலும் தேவன் உங்களை நித்தமாய் நடத்துவார். நீங்க மட்டும் சாட்சிகளா இருக்க மாட்டீங்க. அநேகருக்கு வாழ்ந்தா இவங்களை போல வாழணும்னு சொல்லிட்டு அநேகர் உங்களை குறித்து சாட்சி சொல்லும்படியாக வைப்பார். விசுவாசிக்கிற மாதிரி இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிங்க. 2 தெசலோனியன்ஸ் 2. அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்படியே வாசி 13 இருந்து வாசி. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே, ஆதி முதல் இந்த குடும்பத்தை தேவனே வந்து தெரிந்து கொண்டார், முடிவு பரியந்தம் நடத்துவார். இப்ப அவர் உங்களை என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னரே அவர் என்ன பண்ணிருக்கார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால அவர் ஆரம்பிச்சா அவர் மட்டும் தான் முடிக்க முடியும். அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. ஆதி முதல் என்ன பண்றாரு, உங்களை தெரிந்து கொண்டார். ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். வாசிங்க. நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி, ஒரு தாய் தேற்றுவதை போல மட்டும் உங்களை என்ன பண்ண மாட்டார், தேற்ற மாட்டார், உங்களுடைய இருதயங்களையும் தேற்றுவார். நாங்க சொல்ற வார்த்தையெல்லாம் ஆறுதல் வந்து உங்களோட மாம்சத்துக்கு இருக்கலாம். அவர் சொல்ற ஆறுதலான வார்த்தை எல்லாமே இருதயத்தை தேற்றும். மனிதர்கள் சொல்லும் வார்த்தை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா மாறிவிடும். அவர் இருதயத்தை தேற்றணும்னு நினைச்சிட்டாருன்னா இறுதி வரை அவர் தேற்றி கொண்டே இருப்பார். மாம்சத்துக்கு மட்டும் இல்ல, இருதயத்தையும் அவர் தேற்றி ஆற்ற வல்லவராக இருக்கிறார். 17 மட்டும் வாசிங்க. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எப்படி? இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படியாக கர்த்தராகிய நான்
அதை காப்பாற்றி அடிக்கடிக்கு அந்த ஒரு குடும்பத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலுமாக காத்துக்கொள்வேன். இது தேவன் அன்பான ஒரு ஊழியருக்கு தந்த வார்த்தை. இந்த வார்த்தை தேவன் எவ்வாறு உங்களுடைய குடும்பத்துக்கு லிங்க் பண்றார் அப்படின்னா, தினம் தினம் உங்களை என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். அடிக்கடி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தினம் தினம் கிடையாது, அடிக்கடி. எப்பெல்லாம் லோ ஆகுறீங்களோ அந்த டைம்ல உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை காத்துக்கொள்வேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கண்டிப்பாய் காப்பாற்றுவார். அடிக்கடிக்கு உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். அவரே என்ன பண்ணுவார்? நித்தமுமாய் காத்து கொண்டு உங்களை வழி நடத்துவார். இதுல 15 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆகையால் சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். அததான் இந்த குடும்பம் இந்நாள் வரை கை கொண்டு வருது. நிலை நிறுத்தி தேவன் என்ன பண்றார்? உங்களை நிலை கொண்ட குடும்பமாய் மாற்றிக்கொண்டே வருகிறார். அதனால அந்த வார்த்தையை என்ன பண்ண? உங்களை தேற்றும் ஆற்றும், கண்டிப்பாக அரவணைக்கும். அதனாலதான் இந்த 17 உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்களை இன்னும் ஸ்ட்ராங் பண்றாரு அவர். எப்படி? நல்வசனத்தை கொடுத்துட்டாரு. நல்வசனம் என்ன பண்ணுது? நற்கிரியைகளை செய்யும்படியாக வைக்கிறது. அந்த வசனமே என்ன பண்ணுது? உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறது. இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 23 எடுத்துக்கங்க. சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவர் ஒரு தாயை போல தேற்றுகிறார். இரண்டாவது, உங்களுடைய இருதயங்களை தேவன் என்ன பண்றாரு? தேற்றுகிறார். எவ்வாறு தேற்றுறாரு? நல்வசனத்தினாலும் நற்கிரியையினாலும் அவர் என்ன பண்றார்? உங்களை தேற்றி இன்னுமாக உங்களை சிறப்படுத்துகிறார். இப்பொழுது இங்க அவர் என் ஆத்துமாவை தேற்றி, உங்களோட ஆத்துமாவை தேற்றி. 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்துமா, ஆவி, மாம்சம். இத 3ஐயும் தேற்றணும் அப்படின்னா அவரால் மட்டும்தான். இங்க சொல்றாரு, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என்ன பாதை? நீதியின் பாதையை கண்டிப்பாய் நடத்துவார். அவர் உங்களை ஆத்துமாவை தேற்றுறது மாத்திரமல்ல, பாதையெல்லாம் நீதியாக இருக்கும். அந்த நீதியின் பாதையில தான் உங்களை கண்டிப்பாக இந்நாள் வரை நடத்தி கொண்டு வரார். இனிமேலும் உங்களை தேவன் நடத்துவார். நீதியின் பாதையில் நீங்க போறத அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படியாக தேவன் செய்வார். விசுவாசிக்கிறோமா? இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்கள் விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். அப்படிதான் இந்த குடும்பம் இருக்கு. யார் எந்த ஊழியர் வந்தாலும் புத்தி சொல்லும் போது அதை காது கொடுத்து நீங்க கேட்டுக்கொண்டே வருகிற பார்த்தீங்களா? அதனாலதான் தேவன் என்ன பண்றார்? உங்களோட பாதையெல்லாம் செம்மையான பாதையால் சமாதானத்துக்குட்பட்ட ஒரு பாதையாய் தேவன் மாற்றுகிறார். புத்தி சொல்லும் போது சில பேர் கேட்க மாட்டாங்க. ஆலோசனை இல்லாத இடம் சீர்கெட்டதுன்ற மாதிரி கவுன்சிலிங் போனா ஏதோ கவுன்சிலிங் கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து என்ன பண்றாங்க. இப்ப நேம்ஸ் ஆயிடுச்சுல, பல நேம்ஸ் ஆயிடுச்சு. பூமர் அப்படின்ற பல நேம்ஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த குடும்பம் புத்தி சொல்லும் போது அதை காது கொடுத்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க கேட்டுக்கொண்டே வரீங்க. அதனால அந்த பாதை நீதியின் பாதையில தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறார். அவ்வாறாக தான் தேவன் நடத்துவார். மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இப்போ ஒருவனை தேவன் தாய் தேற்றுவது போல் தேற்றி, இருதயத்தையும் தேற்றி, ஆத்துமாவையும்
தேற்றுவாரானால் நாமும் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்வோம். அதுதான் இப்ப என்ன பண்றோம், கவலைப்படாதீங்க, தேவன் இருக்கார், எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ப்ரே பண்றோம், தேவன் உங்களை தேற்றுவார் அப்படின்றதுக்கான காரணம் அவர் நம்மளை தேற்றினதுனாலதான் நம்மளும் அநேகர் என்ன பண்றோம், தேற்றி அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஆலோசனை கொடுக்கும்படியாக தேவன் என்ன பவைத்து இருக்கிறார். அது என்ன அர்த்தம், ஆலோசனை யாராச்சும் சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கேட்கிறோம், அதனால நாமும் ஏதாவது ஆலோசனை சொல்லும் போது அநேகர் கேட்கும்படியாக தேவன் வைப்பார். வெறுமையாக்கி என்ன பண்ண மாட்டார், கேட்கும்படியா வைக்க மாட்டாரு. அவன் பரவாயில்ல, இவங்க சொல்ற இவங்க எனக்கு கவுன்சிலிங் கொடுத்ததுனால எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது, அதனால அது மார்க்கும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க உங்களை குறிச்சு சாட்சி சொல்லும்படியா வைப்பார். அது இப்பொழுது நீங்கள் அநேகருடைய ஆலோசனையை உள்ளத்திலிருந்து கேட்கும் போது உங்களுடைய ஆலோசனையை அனைவரும் கேட்கும்படியாக தேவன் செய்வார். அதுதான் அவர் உங்களுக்கு தேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதனால கவலைப்படாதீங்க, தாயை போல் கண்டிப்பாய் தேற்றுவார், உங்களுடைய இருதயத்தையும் தேற்றுவார், ஆத்மாவையும் தேற்றுவார். அவர் தேற்றின பிற்பாடு நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொண்டு அவங்களுடைய ஆலோசனையை நீங்க கேட்பீங்க, உங்களுடைய ஆலோசனையையும் அநேகர் கேட்கும்படியாக தேவன் செய்வார். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். எரேமியா 31:13. ஜெரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இன்று தேவன் அன்பான குடும்பத்துக்கு தரக்கூடிய திறவுகோல் வசனம், கீ வர்சஸ் தான். இன்னும் கூட அழுத்தம் கொடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் இந்த குடும்பம் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சஞ்சலம் தவிப்பு எல்லாமே ஓடி போயிடும். ஆனந்த களிப்பே இந்த ஸ்தலத்தின் மேல் தங்கி தாபரிக்கும்படியாக தேவன் வைப்பார். விசுவாசிக்கிற மாத்திர கைகளை வாசிங்க. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக இரண்டாவது, அவர் உங்களை தேற்றும் போது உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அவருக்கு நான் அழகா, அதாவது நீங்க கண்ணீர் சொல்லும் போது அவருக்கு தெரியும் இந்த கண்ணீர் அவருடைய பார்வையில் விளையேற பெற்றதா இருக்கிறது. இது நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தோம். இங்க முக்கியமான ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய கண்ணீர் அவருடைய பார்வையில் விளையேற பெற்றதா இருக்கிறது. அதனால உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் ஆனந்த களிப்பாய் கண்டிப்பாக மாற்றுவார். நீங்க துக்கமால இருக்க மாட்டீங்க, சந்தோஷமா தான் இருப்பீங்க. தேவன் உங்களுக்கு தாய் இல்லைனாலும் தந்தை இல்லைனாலும் தந்தையுமாக இந்நாள் வரை எங்களை நடத்தி கொண்டு வந்தார். அன்னம் தண்ணீர் குறைவுபடாமல் பாதுகாத்து கொண்டு வந்தார், இனிமேலும் பாதுகாத்துக் கொள்வார். அனைவருக்கு உதவி செய்யும்படி தேவன் கண்டிப்பாக வைப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பாக நீங்க அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக ஒரு உதவி செய்யும் கரங்களாய் தேவன் மாற்றுவார். அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எவ்வளவு சொல்றாரு பாத்தீங்களா? கண்டிப்பா நான் தான்ப்பா தேற்றுவேன். அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். சஞ்சலம் கொஞ்சம் இருக்கு பிரதர், பாரம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. சஞ்சலம் நீங்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாராம், உங்களை சந்தோஷப்படுத்திட்டே இருப்பாராம். 3 காரியம் என்னென்ன? ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி, லாஸ்டாக அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆனந்த களிப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய துக்கத்தை தேவன் என்ன பண்ணுவார், சந்தோஷமாக மாற்றுவார். சஞ்சலம் நீங்கும் வரை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார். உலக மனிதர்கள் நம்ம துக்கப்பட்டு விழுந்து போகணும்னு தான் நினைப்பாங்க, சஞ்சலப்பட்டுட்டே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவர் சஞ்சலம் நீங்கும் வரை நம்மள என்ன பண்ணுவார், சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனாலதான் சொன்னேன், தேவன் சொல்றதுனால உங்களுக்கு சொன்னேன். இதுதான் உங்களுக்கு தேவன் தரக்கூடிய திறவுகோல் வசனம், கீ வர்சஸ். இந்த வார்த்தை இந்த வருடம் மாத்திரமல்ல, தலைமுறையாக இந்த வார்த்தை நின்று ஆளுகை செய்யும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனாலதான் நல்வசனம், நல்வசனத்தினாலும்
அந்த நல்வசனமே நல்கிரியைகளை கண்டிப்பாக செய்யும். அப்பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? உங்களுடைய இருதயங்களை அற்புதமாய் தேற்றுவார். அதனாலதான் சொல்றது, அவர்களை தேற்றி. அவங்களுடைய இருதயத்தை நான் பண்ணுவேன், இப்படியாக தான் தேற்றுவேன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16 18 வரை. ஜான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அவர் இருக்காரா இல்லையா? அவர் வந்து விட்டார், தேற்றரவாளனாய் வந்து விட்டார். அவரே உங்களை என்ன பண்ணுவார்? தேற்றுவார். தான் கம்ஃபர்டர்னுவாங்க. கண்டிப்பா அவர் தான் என்ன பண்ண போறார்? உங்களை தேற்ற போறார். அதாவது தேற்றரவாளனை நம்ம அறிந்து இருக்கிறோம். யார் யாரு தேற்றரவாளனை அறிந்து இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல கண்டிப்பாக தேற்றரவாளன் இருப்பார். அறியாதவர்களுக்குள்ளாக தேற்றரவாளன் ஆளுகை செய்ய மாட்டார். இந்த குடும்பம் அவரை அறிந்து இருக்கிறது, அதனால தேற்றரவாளனை கண்டிப்பாக தேற்றுவார். இதுல 13 வாசிங்களேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இந்நாள் வரை செய்து கொண்டு வரார். எதை கேட்பீர்களோ, அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் எதை கேட்பீர்களோ அதை கண்டிப்பாக தேவன் செய்து கொண்டே வருவார். இனிமேலும் கண்டிப்பாக செய்வாரா? கிழவாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். மறுபடியும் உறுதிப்படுத்துறாரு பாத்தீங்களா? செய்வேன்னா செய்வார், என்ன கேட்டாலும் செய்வார். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருக்கு பிரியமாக இருக்குமோ. நான் ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குடும்பம் கேட்டா அவருக்கு பிரியமா தான் கேட்பீங்க. அதனாலதான் இந்நாள் வரை என்ன பண்றாரு? உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் சரி, அவர் என்ன பண்ற? நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அதை செய்து கொண்டே வருகிறார். இனிமேலும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை செய்வார். விசுவாசிக்கிற மாதிரி வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம். அவர் உங்களை தேற்றி ஆற்ற வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளை மட்டும் கை கொண்டு வாழ்ந்து கொண்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக தேவன் செய்வார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. என்றென்றைக்கும் அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். என்றென்றைக்கும், எப்பொழுதுமே இருப்பார். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடி. உலகம் காணாது, உலகம் அறியாது. நாம் ஆவிக்குட்பட்டவர்கள், நாம் அவரை காண முடியும், நாம் அவரை அறிய முடியும். யாரை? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை. அந்த தேற்றரவாளனை உலகம் ஏன் அறியாதுன்னா, சாதாரணமாவே இந்த வேத வசனத்தை அந்த ஆவிக்குள்ள இருக்கிறவங்களாலே புரிஞ்சுக்க முடியல. உலகம் சத்திய ஆவியானவர் யார் என்று அறியாமல் இருக்கிறது. ஏன்னா அந்த சத்திய ஆவியானவர் யார் என்கிற ஞானம் அவர்களுக்கு இருக்காது. அந்த ஞானம் நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த ஞானம் தான் நமக்கு என்ன பண்ணோம்? தினம் தினம் ஆலோசனை கொடுத்துட்டே இருக்கும். சத்திய ஆவியானவர் வேற எங்கும் இல்ல, இங்க இருக்காரு. அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்ன சத்தியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பாடுகள் பட்டு ஜீவன் விட்டு 3ஆம் நாள் வந்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற சத்தியத்தை நாம் அறிவோமானால் அந்த சத்திய ஆவியானவர் தேற்றரவாளனாய் நம்மளுடைய இருதயத்தில் இருப்பார். உலகம் அவரை காணாது, உலகம் அவரை அறியாது. நாமோ அவரை கண்டிருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம். அதனால் தேவனே என்ன பண்ணுவார்? சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார். தேற்றரவாளனாய் நம்மை தேற்றி நித்தம் நித்தம் நம்மை புதுமையாக மாற்றுவார். இன்னும் கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மேம்படுவதற்கு அவரே நமக்கு உதவியாக இருப்பார். கீழே வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அவள் தான் விட மாட்டார். திக்கற்ற விட மாட்டார். அவர் உங்கள் இடத்தில் வருவார், வந்து விட்டார். அதனாலதான் நம்ம ஒரு நாளும் திக்கற்ற பிள்ளைகள்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. அவருடைய பிள்ளைகள், வேற யாருமே வந்துட்டு பிள்ளைகள்னு சொல்லவே முடியாது. நம்ம தான் அவருடைய பிள்ளைகள், ஸ்பெஷல்.
அவருக்கு ஸ்பெஷலா இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தை சொல்றாரு, உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், ஒரு நாளும் விட மாட்டார். கீழே வாசிங்க. உங்களிடத்தில் வருவேன், இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் இந்த பிழைப்பீர்கள். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகம் என்னை காணாது, நீங்க என்ன தினம் தினம் என்ன பண்ணுவீங்க, காணுவீங்க. எப்படி? வேத வசனத்தின் மூலம், ஆலோசனை மூலமா. யார் இல்ல பாஸ்டர் இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தேன், ஆனா நீங்க சடனா வந்தீங்க, உங்களோட வார்த்தை எனக்குன்னா ஒரு தேற்றும்படியாக இருந்தது. அவர் கிடையாது, மாம்சம் கிடையாது, அவருக்குள்ள இருந்து சில நேரங்கள்ல ஆவியானவர் என்ன பண்ணுவார், நீங்க லோவா இருக்கும் போது ஆவியானவர் திடீர்னு யாராவது ஒரு ஊழியக்காரரோ இல்ல சாதாரண ஒரு விசுவாசியும் உங்க கூட வந்து அனுப்புவார், உங்களிடத்தில் அனுப்புவார். அப்படி அனுப்பும் போது அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும் போது சடனா ஒரு ஸ்பார்க் கிடைக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜோனுக்குள்ள போவீங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, அவங்க பேசுற மாதிரி இருக்காது, ஆவியானவர் உங்க கூட இடைப்படுற மாதிரி இருக்கும். அதுதான் தேவன் என்ன பண்ணுவார், உங்களை தேற்றுவார். அதாவது தேற்றரவாளனாய் அவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது இப்படிதான் அவன் தேவன் அந்த ஆளுகை செய்வார். அந்த மெசேஜ் கேட்க ஏதோ சும்மா கேட்கணும்னு போனேன், ஆனா அந்த மெசேஜ் ஒண்ணுமே என்கிட்ட பேசுற மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லும்படியாக வைப்பார். அப்படிதான் என்ன பண்ணுவார், சத்திய ஆவியானவர் தேற்றரவாளனாய் உங்களை அற்புதமாய் என்ன பண்ணுவார், தேற்றுவார். அதனாலதான் இங்க இருக்கு, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நீங்களோ அப்படின்னா ஆவிக்குள்ளானவர்கள் என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அவர் வந்து பிழைத்திருக்காரா இல்லையா? அதனால நம்மளும் பிழைத்திருப்போம். நித்தமாய் நம்மளும் பிழைத்திருக்கும்படியாக தேவன் செய்வார். அவர் வேற எங்கேயும் பிழைத்திருக்கல, இருதயத்தில் பிழைத்திருக்கிறார். இருதயம் தான் நமக்கு சபை. அந்த சபையில் அவர் நித்தம் பிழைத்திருப்பார். ஆனால் நாமும் நித்தமாய் பிழைத்திருக்கும்படி தேவன் செய்வார். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். அதே ஏசாயா 66 எடுத்துக்கோங்களேன். 4 வாசிங்க. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். இந்த வார்த்தை சில நேரங்கள்ல புரியாது இருக்கிற வார்த்தையில தான் அவ்வளவு உள்ள ஆழங்கள் இருக்கும், டெப்த் இருக்கும். அதை நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து அத்தோட படிச்சிருவோம். நம்ம இப்போ இருதயம் வந்துட்டு மகிழும், ஹாப்பியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதுல ஒரு டெப்த் இருக்கு. உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். அவருடைய ஊழியக்காரர்கள் அப்படின்றது ஏதோ ஃபுல்ஃபீட்ல வந்து மெசேஜ் கொடுக்குறவங்க மாத்திரம் ஊழியக்காரங்க இல்லை. நீங்க இருக்கிற வேலையில உண்மையும் உத்தமமாய் அவருக்கு பிரியப்பட்டு நீங்கள் அவர் உங்களை என்ன பாதையில் நடத்துறாரோ அந்த பாதையில நீங்க போகும்போது நீங்களும் ஊழியக்காரர்கள் தான். அதனால அந்த ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரம் இருக்கும். கீழே வாசிங்க, சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் இருக்கும். உங்ககிட்ட இருக்காது சினம், உங்ககிட்ட கரம் இருக்கும். உங்க மேல கரம் இருக்கும். உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கர்த்தருடைய சினம் இருக்கும். சினம்னா கோபம், ஆங்கர், ஃபியூரியஸ் ஆங்கர்னுவாங்க. அது மட்டும் அவர் காட்ட ஆரம்பிச்சாருன்னா அவங்க இல்பொருள் ஆயிடுவாங்க. அது நம்ம எடுத்து நம்ம வந்து வாசிக்கலாமே. ஏசாயா 41 எடுத்துக்கங்க. உன்னோடு போராடினவர்களை 10ல இருந்து வாசிங்களேன், இல்ல 8ல இருந்து வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, அவர் சொல்றார் அன்பான குடும்பமே அப்படின்றார். நீங்க அப்படிதான் வந்து புரிஞ்சுக்கணும். தாசன் என்ன அர்த்தம்? பிள்ளைகள், பிள்ளை. இல்லைன்னா இப்படி சொல்லலாம், சேஷ்ட புத்திரன், ஃபர்ஸ்ட் சைல்ட். என் தாசன், எனக்கு பிரியமான தாசன். வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. இந்த குடும்பம் வேற யாரும் என்ன பண்ணல, உங்களை தெரிந்து கொள்ளல, அவர் தெரிந்து கொண்ட யாக்கோபு. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திர கனிகளிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இந்த குடும்பத்தை ஒரு நாளும் அவர் வெறுத்து விடவில்லை. ஒரு தந்தை அவங்களோட தாசனை வெறுக்க முடியுமா? ஒரு நாளும் வெறுக்க மாட்டார். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு,
என்னுடைய சிநேகிதன், என்னுடைய சகோதரனாகிய ஆபிரகாமுடைய தாசன், அவங்களுடைய வம்சம். அதனால அவர்களை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், வெறுக்க மாட்டேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிட்டு விட்டுருவாங்க. ஆனா அவ்வளவு ஆழங்கள் இருக்கு. எப்பவுமே ஒரு வசனத்தை நம்ம வந்து படிச்சோம்னா அது மேல என்ன இருக்குன்னு பார்க்கணும், அது கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதை நம்ம படித்து அதுல தேறிட்டோம்னு வைங்களேன், மறைப்பொருள்களை தேவன் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். என் தாசன், நான் அவனை வெறுக்கவில்லை. என் தாசனை நான் எவ்வாறு அழைத்தனோ, ஆபிரகாம் இருக்கும் போது எவ்வாறு அழைத்தனோ, என் யாக்கோபை எவ்வாறு அழைத்தனோ, அவனை நான் வெறுக்காமல் அவனை நித்தம் நித்தமுமாய் நடத்துவேன், தேற்றுவேன் சொல்லிட்டு அப்படியே விட மாட்டார். ஆறுதலான வார்த்தையை சொல்லுவார், பயப்படாது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இதை விட என்ன வார்த்தை வேணும்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க போனாலும் இருப்பான். சில காரியங்கள்ல நமக்கு ஒரு பயம் இருக்கும், மாம்சத்துல ஏதோ ஒரு பயம் இருக்கும். பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது நான் உன் தேவன், ஐ ஆம் யுவர்ஸ், யூ ஆர் மைன். அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வார்த்தையை யாரு சொல்றாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் ஒரு தடவை ஐ ஆம் யுவர்ஸ், யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நித்தம் நித்தம் நம்ம கூட தான் இருப்பார். திகையாதே, நான் உன் தேவன். நம்ம தேவனா இல்லையா? நம்ம தேவன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருது. நம்ம தான் உரிமை, நம்ம அந்த உரிமை பாராட்டலாம். அவரோட பிள்ளை, நாங்க எல்லாமே அவரோட பிள்ளைகள். அவர் என் தேவன், வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அது ஒரு ட்ரூ லவ்னு வாங்கல. ட்ரூ லவ்வை தாண்டி ஒரு 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 வார்த்தை இருக்கு, சேரிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும். அதாவது நான் தீர்க்க தரிசன பாஷைகளை பேசினாலும், நான் என்ன செய்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படின்னா அதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லவ்னு இருக்காது, சேரிட்டின்னு இருக்கும். சேரிட்டின்னு என்னன்னா அவர் அன்பும், அவர் வந்து அன்பாவும் இருந்தாரு, உதவியும் செய்தார். அதனாலதான் ரெண்டு லிங்க். நானும் பார்த்தேன் இதுல என்ன. அப்புறம் தேவன் எனக்கு என்ன பண்ணாரு, அதில் கொடுத்த ஒரு ஆலோசனையை அவரே கொடுத்தார். லவ் அப்படின்றது அன்பு கொடுத்துட்டு அவ்வளவுதான். அன்பு நம்மள அன்பா இருக்க அப்படின்னு சொல்றது வேற, அன்பா இருந்து நமக்கு வாழ்நாள் ஃபுல்லா ஒரு ஹெல்ப்பரா இருப்பாங்கல்ல, அதான் அவரு. அதனாலதான் சேரிட்டி. நான் என்ன செய்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அவர் நம்ம மேல அன்பா இருந்ததுனாலதான், அவர் நமக்கு ஹெல்ப் பண்றதுனாலதான் என்ன சொல்றாரு, நீ பயப்படாதே, கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். சோர்வா இருக்கீங்க, சோர்வா இருக்கிற உங்களை பலப்படுத்தி அவர் என்ன பண்ணுவார், சகாயம் பண்ணுவார். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், கண்டிப்பாய் தாங்குவார். சாதாரண கரம் இல்ல. மனுஷங்க சொல்லுவாங்க, நான் உன்னை இடது கையில தாங்குவேன், சரி உன்னை வந்து வலது கையில தாங்குவேன், இடது கையில தாங்குவேன். அவர் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவாராம். அவர் கண்டிப்பா இந்நாள் வரை தாங்கி கொண்டு வரார், இனிமேலும் தேவன் தாங்குவாரா. கீழே இதோ இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். இன்று தேவன் முடிவுரையாய் சொல்ற வார்த்தை அது உங்களுக்கு ஒரு முன்னுரையாக இருக்கும். உங்களுக்கு விரோதமா யார் யார் எழும்புறாங்களோ அவங்களுக்கு முடிவுரை. வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். நீங்க கேட்க கூடாது பிரேயர்ல, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு விரோதமா யார் யார் எழும்புறாங்களோ அவங்க லட்சி நாசம் அடையும்படியாக நீங்க செய்யுங்கன்னு கேட்க கூடாது. ஆனா அவர் செய்வார். ஏன்னா இந்த வார்த்தைக்கு அப்படிதான் இருக்கு. அது என்ன குறிக்குதுன்னா, உங்களுக்கு விரோதமா எழும்பக்கூடிய சத்துருவோட காரியங்களை தேவன் என்ன பண்ணுவார், இல்பொருளாய் ஆக்குவாரா. வாசிங்க. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். தேடுவீங்க. எங்க எனக்கு விரோதமா போராடினாங்களே அவங்களை காணும். ஏன்னா தேவன் அவங்களை என்ன பண்ணிடுவார், இல்லாத மாதிரி ஆக்கிடுவார். தேடியும் காணாது. நீங்க தேடுவீங்க, ஆனா அவர்களை காண மாட்டீங்க. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆயிடுவாங்க. ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்க, இல்பொருள் ஆயிடுவாங்க. அதான் சொன்ன மாதிரி வேனிஷ், அவ்வளவுதான். சில நேரங்கள்ல இந்த காணல் நீரை ஏன் நம்ப கூடாது அப்படின்னா, ஒரு காட்சி எனக்கு தேவன் வந்து காட்டினாரு. நம்ம ஒருத்தங்களை ரொம்ப நம்பி போறோம் வைங்களேன், அதையும் காணல் நீரையும் எனக்கு லிங்க் பண்ணாரு. தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு
அது நல்லா தண்ணி எவ்வளோ இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போவோம். ஆனால் காணல் நீர் நம்மளுக்கு தெரியும், ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது உண்மை போல இருக்கும். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு நிஜம் இருக்குல்ல, அதை விட இந்த ஷேடோவை தான் நம்புவோம், அந்த ஒரு இந்த நிழலை தான் நம்புவோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது காணல் நீர் வந்து அப்போ நம்மள அந்த டெம்டேஷன் அந்த ஒரு டெம்ப்ட் பண்ணோம். தாகம் இருக்கு, போய் கிட்ட போகலாம், நல்லா கிட்ட போகிற வரைக்கும் அது உண்மையாக தான் இருக்கும். கிட்ட போனதுக்கு அப்புறமா ஒன்றுமே இல்லாத ஆயிடும். தேவன் ஜீவ நதி, உலக மனிதர்கள் காணல். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அறிவு, இந்த ஞானம் நமக்கு இருக்குமானால் தேவன் கண்டிப்பாய் உங்களை தேற்றுவார். அதனாலதான் சொல்றாரு, ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி 2 தடவை சொல்றாரு. அங்க சொல்றாரு நீ பயப்படாதே, இங்க சொல்றாரு உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. அவர் பிடிச்சிருவார். அவர் பிடிச்சிட்டாருன்னா விடவே மாட்டார். சொந்த அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் கை வலி வரும், சில நேரத்தை விட்டுருவாங்க. தேவன் ஒரு நாளும் விட மாட்டார். பிடித்ததுதான். இந்த குடும்பத்தை பிடித்து விட்டார். அவர் எங்க பிடிக்கிறாரு? வலது கையை பிடிக்கிறாரு. அவரே அழகா நடத்துவார். நம்ம கொடுக்க மாட்டிருக்கோம், நம்மளோட வலது கையை என்ன பண்ண மாட்டிருக்கோம், கொடுக்க மாட்டிருக்கோம். அவர்கிட்ட நம்ம கொடுத்துடணும். ஏசப்பா என்ன நடத்துங்க, இல்லப்பா நீங்க கொஞ்சம் நடத்துங்க, மீதி பாதி வழி எப்படி போனேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம், அவருக்காக போராடுவோம். இடையில கொஞ்சம் மாம்சம் இடம் கொடுத்துரும். அதான் சொல்லுவாங்க, எனக்கு 50 வருஷம் அனுபவம் இருக்குன்னுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு தேவன் என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு பாடத்தை எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தார். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, இப்போ அன்பான ஊழியர் 44 வருஷம் தேவனுடைய ஊழியத்தில் இருக்காருன்னு வைங்க. நான் இப்போதான் ஒரு 2 இயர்ஸ் இருக்கேன். அந்த 44 வருடங்கள்ல 44 வருடங்களும் தேவன் அவரை நடத்தியிருந்தா அவர் தாராளமா என்ன பண்ணலாம், என்னை 44 வருஷம் நடத்தினாரு, எனக்கு 44 வருடம் அனுபவம் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தைரியமா சொல்லலாம். இப்ப நான் 2 வருஷம் வந்து ப்ரீச் பண்றேன்னு வைங்க. அந்த 2 வருஷமும் தேவன் நடத்தாம நான் என்னுடைய சுயமாய் பேசுவேனானால் நான் தைரியமா 2 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. 50 இயர்ஸ் ஜேர்னில ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் தேவன் நடத்திட்டு அடுத்த 25 இயர்ஸ் நான் ஃப்ளஷ்ல ப்ரீச் பண்ணனா அந்த ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணப்படும். அதனால நான் வந்து 50 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதனால என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி சொல்றேன், இந்த 2 வருடங்களும் தேவனே நடத்தினார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், சாமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, தேவனோட ஊழியனா எக்ஸ்பீரியன்ஸ். தேவனுடைய ஊழியர் அப்படின்னா ஏதோ அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கிரவுன் போகாட்ட மாதிரி இருக்கு, அப்படி கிடையாது. தேவனுடைய ஊழியர்னா என்னோட பார்வையில நான் சொல்றேன், தேவனுடைய வேலையை உண்மையும் உத்தமமாய் செய்பவர்களே தேவனுடைய ஊழியர். அவ்வளவுதான். அதனாலதான் இந்நாள் வரை தேவன் அவரோடு இருக்கிறார். அவருடைய ஜெபமும் அன்பான அம்மாவின் ஒரு பிரேயர் சொன்னா இந்நாள் வரை தாங்கி கொண்டு வருகிறது, இனிமேலும் தான். இந்த அனுபவம் இருக்கணும். ஏசப்பா, நான் 25 வருடம் ஊழியம் செய்வது முக்கியம் அல்ல, அதுல நீங்க தினம் தினம் என்னை தேற்றி கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணீங்க, வந்தீங்களா, அந்த அறிவு இருக்கணும். அவர் இருதயத்தை என்ன பண்ணார், கண்டிப்பாக தேற்றினார். தாயை போல தேற்றினார், ஆத்துமாவை தேற்றினார். அந்த 25 வருடங்களும் அவர் நம்மோடு இருந்தார், நாமும் அவரோடு இருந்தோம். நம்ம மட்டும் அவரோடு இருக்கிறது இல்லை, அவரும் நம்மோடு இருக்கணும். அதான் சிம்சோன் பாவம் பண்ணிட்டா, அதை நான் விளக்கமா சொல்ல வேண்டிய வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியும். சிம்சோன் பாவம் செய்து விட்டான், ஆனா தேவன் அவனை விட்டு விலகண்டு அறியாது இருந்தான். அந்த ஒரு இது மட்டும் நம்மளுக்கு இருந்துடக்கூடாது. தேவன் நம்மோடு இருக்கார், தினம் தினம் இருப்பார் அப்படின்றது தான் நமக்கு வேணும். இதை தான் கேட்கணும், ஏசப்பா என்னை ஒரு நாள் விட்டு விலகாதீங்க, நான் பாவிதான். பாவி என் மீது உங்களுடைய ஆவி தாவி வருமானால் இந்த பாவியையும் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பி ஆசீர்வதித்து தேற்றுவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதீங்க. அதனால்தான் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் தேவன் நீரே. அவ்வளவுதான், நம்மை பாதுகாப்பவர் அவர்தான், தினம் தினம் தேற்றுபவரும் அவர்தான். கண்டிப்பா நான் நம்புறேன், அடுத்த வருடம் அதுக்கு அடுத்த வருடம் வரக்கூடிய வருடங்கள்ல அவரே உங்களை தாயை போல தேற்றுவார், உங்களோட ஆத்துமாவை தேற்றுவார், உங்களோட இருதயத்தை தேற்றுவார். ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சிடுறேன். கீழே வாசி, இன்னும் 2 வாசி. யாக்கோபு என்னும்
பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, நம்ம பூச்சி தான். அநேகரோட கண்களுக்கு நம்ம பூச்சி தான். ஆனா தேவனுடைய பார்வைக்கு நம்ம மேம்பட்ட ஒரு ஜனங்களா இருக்கு. அந்த பூச்சி அப்படின்றது ஒரு சின்ன தாழ்மையை குறிக்குது. அது இவர் பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, அவர் தான் எல்லா அப்போஸ்தலர்களை விட ஞானத்துல மேம்பட்டவர். நீங்க ஃபுல்லா வந்து வாசிப்பாரு, கிட்டத்தட்ட 13 புக்ஸ் 13 to 14 அவர் வந்து எழுதியிருப்பார். அவர் தான் எல்லாரை விட ஞானம் பெற்றவர். அவரோட எழுத்துக்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளவு ஆழங்கள் இருக்கும். அதுல எனக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இந்த சபை ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவர் மூலமா எதற்காக பிடிக்கப்பட்டேன்? ஊழியத்துக்கும் பிடிக்கப்பட்டேன். அந்த ஊழியத்தை நான் பிடித்து கொண்டு அழகா ஆசையா தொடரணும்னு சொல்லிட்டு அதுதான் என்னோட வாஞ்சியா இருக்கு. இன்னொன்னு, எவ்வளவு பாடுகள் எவ்வளவு போராட்டங்கள் என்னோட வாழ்க்கையில் வந்தாலும் அவருடைய வல்லமை என் மேல் தங்கும்படி இந்த பலவீனத்தையும் நான் பலமாக எண்ணுகிறேன், இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். எவ்வளவு பேர் வந்து அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? வார்த்தைலாம் சில நேரங்கள் அன்பிரடிக்டபிளா இருக்கும். நீங்க ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. ஆனா அதோட வேற ஒரு அர்த்தம் இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அத்தோட அவர் என்ன பண்ணிருக்கலாம், முடிச்சிருக்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உறுதி பார்த்தீங்களா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அவ்வளவுதான். ஆனால் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு நீங்க அந்த இது வரைக்கும் படிச்சு முடிச்சீங்கன்னா அதுல ஒரு சுயநலம் இருக்கும். எவ்வளவு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண ஒரு ஊழியர், அவருக்கு மட்டும் நீதியின் கிரீடம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம்? அது கீழே நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து அவருடைய பிரசன்னமாகுதலை காணும் யாவருக்கும் நீதியின் கீழ் வைக்கப்பட்டு இருக்கிறதுங்க. அவ்வளவு டீட்டெயில்டா இருக்கும், எல்லாமே பிளாட்டா இருக்காது, டீட்டெயில்டா எழுதியிருப்பார். அதனாலதான் பவுலை குறிச்சு சொல்லும் போது நம்ம எல்லாமே அவர் என்ன பண்ணுவோம், பெரியவர் பெரியவர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் சொல்றாரு, இதற்கு முன்பாகவும் சரி இதுக்கு அப்புறமாவும் சரி எவ்வளவு அப்போஸ்தலர்கள் வந்தாலும் அவங்க எல்லாரை விட நான் சிறியவன். அதனாலதான் அவரோட பெயருக்கு அர்த்தம் சிறியவன், சவுலுக்கு அர்த்தம் வந்து பெரியவன். அவர் தாழ்த்திருந்தனாலதான் எல்லா அந்த அப்போஸ்தலரை காட்டிலும் இவர் மேம்பட்டு இருந்தார். பவுலோட ஊழியெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. நடந்தே சில நேரங்களில் போயிருப்பாரு, சில நேரங்களில் ஷிப் வழியா வந்து போயிருப்பாரு. அவரோட பிரயாணம்லாம் ஒரு நாளும் ஓய்ந்ததா சரித்திரமே இல்லை. ஆரம்பத்துல ஸ்டீஃபன் உங்களுக்கு தெரியும், ஸ்டீஃபான கல் எறிஞ்சு சாவடிக்கும் போது இவரும் அதுக்கு வந்து துணையா இருந்தவர் தான். ஆனால் ஸ்தேவானின் ரத்தம் சிந்துதல் பவுல் என்ன பண்ணுச்சு, ஊழியத்தை கொண்டு வந்துச்சு. ஸ்தேவான் மரணம் ஆகும் முன்பதாக கூட இவர்கள் தெரியாம செய்யறாங்க, இவர்களை மன்னித்து விடுங்கன்னா வந்து கேட்கிறாரு. அவரோட தாழ்மை தான் பவுலோட ஊழியத்தை இன்னும் மேம்படுத்தியது. அதனாலதான் இன்று வரை ஸ்தேவானை குறித்தும் பவுலை குறித்தும் நம்ம வந்து பேசிக்கொண்டே வரும். தேவன் இறுதியாக உங்களுக்கு சொல்ற விஷயம், உங்களுக்கு யாராச்சும் விரோதமா எழும்புறாங்களா, நீங்க ஜெப வாழ்க்கையில மட்டும் உறுதியா இருங்க. யாக்கோபு என்னும் பூச்சியை, சிறு கூட்டம் தான். இந்த கூட்டத்தை பார்த்தா சிறு கூட்டம் தான் நினைப்பாங்க. ஆனா பெரிய ஆண்டவர் நம்ம கூட கூட்டமே. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று மூன்றாவது தடவை சொல்றாரு. இங்க சொன்னாரா, நீ பயப்படாதே 10ல சொல்றாரு. அப்புறம் 13ல பாருங்க, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்ப பார்த்தோம் 14, பயப்படாதே மறுபடியும் சொல்றாரு. அவர் ஒரு விஷயத்த உறுதியா அடிக்கடிக்கு சொல்றாருனாலே பயப்படாதேனா பயப்படக்கூடாது. அவர் நமக்கு துணை நிற்பார். வாசிங்க. போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிலும் கூர்மையான பற்களுக்குள்ளே எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாகி விடுவாய். இப்படிதான் இருப்பீங்க. இன்னும் ஷார்ப் ஆக்குவார், உங்களை ஸ்ட்ராங் ஆக்குவார். சில நேரங்கள்ல கத்தி ஷார்ப் ஆலனா அதை வந்து ஷார்ப் பண்ணுவாங்க, ஈட்டி ஷார்ப் ஆலனா ஷார்ப் பண்ணுவாங்க. உலக மனுஷங்களுக்கு நம்ம ஷார்ப் ஆக கூடாதுன்னு தான் ஆசை. அவர் ஷார்ப் பண்ணிட்டே இருப்பார். ஒரு வார்த்தை இருக்கு, தாவீத அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நான் அதை நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியாது, நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக சொல்றேன். ஒரு ஆணி அடிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆணி அடித்து
ஃபர்ஸ்ட் கவுண்ட், ரெண்டாவது கவுண்ட் ஸ்ட்ராங் ஆகாது. ஆணி அடிக்கப்பட்டே இருக்குமானால் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்படிதான் தாவீதை ஸ்ட்ராங் ஆக்குவன்றார். அது போல இந்த குடும்பத்தை கண்டிப்பா தேவனே ஸ்ட்ராங் ஆக்குவார். ஆணி அடித்துட்டு விட்டு விடுகிறவர் அல்ல, ஆணி அடித்துட்டு உங்களை இன்னுமாக உறுதியாக்குற தேவன் இந்த வசனத்தின்படிதான் கண்டிப்பாக நடத்துவார். இது தீமையான வசனம் இல்ல, நல் வசனம். அன்பான ஊழியருக்கு இந்த வருடம் தேவன் தந்த வாக்குத்தத்தத்தின்படியாக, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் வந்து முடிக்கிறேன். தீமையினால் அல்ல, நான் அளிக்கும். அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாதாரண நன்மை இல்ல, நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவ்வாறு திருப்தி ஆகும் போது நான் அவர்களை காப்பாற்றி அடிக்கடிக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணுவேன், இரவும் பகலுமாக காத்து கொள்வேன். இப்படி இருக்குமானால் தேவன் கண்டிப்பாக இந்த குடும்பத்தை ஒரு தாய் தேற்றுவதை போல தேற்றுவார். உங்களுடைய இருதயங்களை தேற்றுவார். உங்களுடைய ஆத்துமாக்களை கண்டிப்பாக தேவன் தேற்றுவார். அதனால துக்கங்கள் எல்லாமே சந்தோஷமாக மாறும். ஆனந்த களிப்பு புரண்டு ஓடும்படியாக செய்வார். சஞ்சலம் நீங்கும் வரை இந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருப்பார். கண்களை மூடலாம்.